ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னாக்கல, தக்காளி செடியில் அதிகமான ஃப்ளவர் ட்ராப், அதாவது பூ வந்து நிறைய கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்மர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன காரணத்தினால வந்து பூ கொட்டுதல் வந்து நடைபெறுது, ஸோ அதை எப்படி வந்து நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஏன்னா ஃப்ளவர் வந்து நிறைய கொட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு செடி இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் வந்து ஃப்ளவர் கொட்ட ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே நீங்கள் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எடுக்கணும். எப்போ வந்து ஃப்ளவர் ட்ராப்பு பூ கொட்டுறது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கல, வெயில் காலத்தில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கல ரொம்ப மழை பெய்யும் போது பூ நிறைய கொட்டிடும். ஸோ இதுதான் ரொம்ப இது வந்து ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான கிராப் தான் தக்காளியை பொறுத்த வரைக்கும். ஃப்ளவர் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும், மெதுவாக இருக்கும். ஹெவி ரெயின் மழை பெய்யும் போதும் ஃப்ளவர் கொட்டிடும். ரொம்ப அதிகமான வெயில் காலத்துலேயும் வந்து பூ கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் செடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதிகமான டெம்பரேச்சர் டைமில் வந்து நீங்கள் செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியை கூல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய செய்யணும். ஸோ அது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கல, நீங்கள் வந்து போரான் வந்து செடிக்கு வந்து அதிகமாக கொடுக்கலாம், மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கலாம். மைக்ரோ நியூட்ரியன்ட்ல எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர், ஜிங்க், போரான், அயன் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி கொடுக்கலாம். தனியாகவே போரான் வந்து தனியாக ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோரை வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு ஸோ அதை வந்து செடிக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். நைட் ஹவர்ஸில் வந்து அதிகமான தண்ணீர் பாய்ச்சலாம். வாட்டர் வந்து பற்றாக்குறையாக இருந்தாலும் பூ கொட்டுறது அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தண்ணீர் பாய்ச்சும் போது இரவு நேரங்களில் தண்ணீர் வந்து கொடுங்க. அப்போ வந்து அந்த செடி நல்லா கொஞ்சம் கூலாகி உடனே அது வந்து பாலினேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கல, அந்த வெயில் காலத்தில் தேனீக்களினுடைய பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் தேனீக்கள் வர மாதிரியான பூச்செடிகளை வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பார்டர் கிராப்பாக நட்டு விடுங்க. அப்போ வந்து அந்த பூச்செடிகள் வரும்போது மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அந்த பூக்கள் வந்து கொட்டாது. ஸோ இது வந்து மூன்றாவது விஷயமா வந்து பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபெர்டிலைசர் உர நிர்வாகத்தை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கையாளணும். ஸோ பூ பூக்கக்கூடிய தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1261 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெர்டிலைசர் இருக்குது. ஸோ அந்த ஃபெர்டிலைசரை வந்து அதிகமாக கொடுங்க. ஆர்கானிக்காக யூஸ் பண்ணக்கூடியவங்க பஞ்சகாவியா, மீன் அமிலம் இதெல்லாம் பூ எடுக்கக்கூடிய டைமில் வந்து அதிகமான எனர்ஜி அதுக்கு கொடுக்கணும். ஏன்னா சத்து பற்றாக்குறை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரி அந்த பூ கொட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்பு பகுதி எல்லோயிஷாக மாறி பூ கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து அதிகமான ஃபெர்டிலைசர், என்ன ஃபெர்டிலைசர் தேவையோ பாஸ்பரஸ் ஃபெர்டிலைசர் அந்த டைமில் அதிகமாக கொடுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது க்ரோத் ரெகுலேட்டரும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். என்ஏஏன்னு சொல்லிட்டு இருக்குது, நாப்தலின் அசிட்டிக் ஆசிட்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த க்ரோத் ரெகுலேட்டரும் நீங்கள் அது கூட சேர்த்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஃப்ளவர் ட்ராப் இல்லாமல் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஓவராலாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாக்கில் ஃப்ளவர் ட்ராப் ஆகாமல் நம்ம வந்து செடியை பாதுகாத்துக்கலாம். இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற போது, நம்ம அந்த வெயில் காலத்திற்கு தகுந்த ரகமாக வந்து தேர்வு செஞ்சு நடவு செய்யணும். ஸோ அது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதே மாதிரி மழைக்காலத்துலேயுமே மழைக்காலத்திற்கு ஏற்ற ரகமாக வந்து தேர்வு செஞ்சு நடவு செஞ்சிங்கனாக்கில் அந்த ஃப்ளவர் ட்ராப்ன்றது வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். பூ கொட்டுறது விஷயம் வந்து கம்மியாக இருக்கும். நல்ல ஈல்டு எடுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.